இப்ப ஏர் ஃப்ரையர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். டெஃப்லான் கோட்டிங் இருக்கிறதுனால பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா, இது எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கோட்டிங் அப்படியே ப்ராப்பரா இருக்கிற வரைக்கும் எந்த இஷ்யூவும் இருக்காது. இதே ஏதாவது ஸ்கிராச்சஸோ இல்ல டேமேஜஸோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இதுல வந்து லீச்சிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஃபுட்ல வந்து இதோட லீச் அதிகமாகும் போது கேன்சர் காஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் தான். இதுக்கு பதிலா சேஃபர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இப்ப கிளாஸ்லயும் வருது, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் வருது. பட் யூஎஸ்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ். பட் இதுல இருக்க இன்னொரு கான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே சேஃபர் சைட்ல யூஸ் பண்றது வந்து ஆயில டீப் ஃப்ரை பண்ணாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும், ஏர் ஃப்ரையர்ல வராது அப்படிங்கிறது வந்து 100% ட்ரூத்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏர் ஃப்ரையர்ல வந்து உங்களுக்கு டைம் டேக்கிங் தான். லைக் ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் செய்ய போறீங்க அப்படின்னா ஆயில டீப் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது 45 மினிட்ஸ் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கிளீனிங் இஷ்யூ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதை கிளீன் பண்றதை ப்ராப்பரா கிளீன் பண்ணும். கோட்டிங்ஸ் வந்து பீல் ஆஃப் ஆகாத மாதிரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எஸ்எஸ்ஓ கிளாஸோ இருந்ததுன்னா டிஷ் வாஷர் சேஃபா உங்களால யூஸ் பண்ண முடியும். பட் அகெயின் இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ல இருக்கிறது டெஃப்லான் கோட்டிங் தான். அதனால டிஷ் வாஷர் சேஃபும் கிடையாது. ஸோ இதை ப்ராப்பரா கிளீன் பண்ணவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு இன்னொரு இஷ்யூவா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்க வந்து டெஃப்லான் கோட்டிங் இருக்கிற ஒரு ஏர் ஃப்ரையரை வாங்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி வந்து சேஃபா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு சிலிகான் ஸ்பாச்சுலாஸ், பிரஷஸ், அதே மாதிரி உடன் ஸ்பாச்சுலாஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் வந்து குறைவா இருக்கும். அதனால லீச்சிங் ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளாஸ் இல்லைன்னா எஸ்எஸ்ல இருக்க மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க.